ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வெனஸ்டே ஈவினிங் ஆஸ் யூஷுவல் மகாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒர்க் எப்பயுமே கிச்சனுக்குள்ளே வந்துட்டு நான் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஷ் வாஷரில் பாத்திரத்தில் லோட் பண்ணிவிடுவேன். ஒரு வழியாக பாத்திரம்லாம் லோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது அதுக்கு தேவையான வாஷ் பண்ணுறதுக்கு பவுடர் அதில் ஆட் பண்ணிடலாம். எப்பயுமே ஃபஸ்ட்டு நான் இந்த ஒர்க் தான் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோன்னா இது ஒரு 1 1/2 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே நான் அடுத்த வேலை பார்த்துட்டு வந்தேன்னா இது எனக்கு அதுக்குள்ளே க்ளீன் ஆகி கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் மாடியில் துணி போட்டிருந்தேன், அதை தான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். மழைக்காலம் வந்தாலும் வந்துச்சு. இந்த துணி காய வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக போயிடுச்சு. துணி போடவும் எடுக்கவும். மகாக்குட்டி விளையாண்டுட்ருக்கா. டைம் இப்போ 4:30 தான் ஆகுது. அவள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவள் பாட்டு ஜாலியாக விளையாண்டுட்ருக்கா. வீடு கூட்டிடலான்னு சொல்லி வீடு கூட்டிகிட்ருக்கேன். அன்றைக்கி வீடு கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்தது. எப்பயுமே சாப்பிட்டதுக்கப்புறம் கீழே பத்து இருக்கும் இல்லையா, அதனால் அதையும் நான் தொடச்சி விட்டுறேன். இட்ஸ் டைம் ஃபார் பூஜா. டெய்லி நான் எப்பயுமே சாமி கும்பிடுவோம், விளக்கேற்றுவோம். இது எங்கள் வீட்டில் இருந்தே இருந்துகிட்ருக்கக்கூடிய பழக்கம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு இப்போ நான் விளக்கேற்றலான்னு சாமி ரூமுக்கு வந்துட்டேன். நேற்று சாமிக்கு வச்ச பூலாம் இருந்தது, அந்த பூவெல்லாம் எடுத்துடலான்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கேற்றிட்டேன், சாமி கும்பிட்டுட்ருக்கேன். எப்பயுமே சின்ன பிள்ளைலேருந்தே அம்மா இப்படி தான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் விளக்கேற்றுவாங்க. எங்கள் அத்தை வீட்லேயும் அதே தான். அதை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சாமி கும்பிட்றதுன்றது எனக்கு எப்பயுமே ஈவினிங்கில் பிடிச்ச விஷயம். இறைவன் இல்லாமல் பொழுது விடிஞ்சு பொழுது போல இல்லையா, எல்லாம் அவன் செயல். கடவுளின்றி ஓருணவும் அசையாது. நான் பயப்படுற ஒரே ஆள் கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சென்னைக்கு வந்தப்போ ஃபஸ்ட்டு அம்பத்தூரில் வாங்கினது. அங்கே செல்ஃப் கிடையாது, ரெண்டல் ஹவுஸில் இருக்கோம் இல்லையா, இங்கேயும் அதே மாதிரி தான். இது எனக்கு நல்லா அழகாக செட் ஆகிடுச்சு. சாமி கும்பிட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய எந்த கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் கடவுளை தாண்டி தான் வரும். கடவுள் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்குமே பயப்பட வேணாம். எப்பயுமே தைரியமாக இருப்போம். இட்ஸ் டைம் ஃபார் ரீடிங். டெய்லி எப்பயுமே இதே மாதிரி சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மகாவுக்கு ஒரு 1 ஹவர் உட்காந்து சொல்லி தருவேன். அவளும் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவளும் சொல்லி கொடுக்கும்போது என் கூட வந்து உட்காந்துருவா. மகாக்கு நாளைக்கு எக்ஸாம் படிக்க போகிறேன் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு அவள் எக்ஸாம்ன்ற வார்த்தையே கேள்விப்படுறா. இதுதான் அவளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாமும் கூட. சரி, ஓகே, சும்மா குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாம், அவள் என்ன பண்ணாலும் பண்ணட்டும், ஆனாலும் நாலேஜ் இருக்கணும் இல்லையா. வெரி குட். இப்போது அவளுக்கு ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருந்தேன். அதில் அவள் எழுதுகிறா. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா மகா. எழுதி முடிச்சாச்சு. என்னோடய மாமா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறதே தெரியாது. அவங்கக்கிட்ட நான் க்ரோசரி வாங்க சொல்லியிருந்தேன். அதனால தான் அவங்க என்கிட்ட இப்போது நீ கொடுத்த காசுலாம் காலி ஆகிடுச்சு, எங்கே நான் கணக்கு கேட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. என்னோடய மாமாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆசைப்பட்டு கல்யாணம், என்னோடய அத்தை பையன் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன். நைட்டுக்கு டின்னர் செய்யணும் இல்லையா, கத்திரிக்காய் நிறையா இருந்தது. சரி, கத்திரிக்காய் கொத்து செஞ்சிடலாம். எங்கள் ஊர் சிதம்பரம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கொஸ்து உங்களுக்குலாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்திரிக்காய் கொஸ்து தான் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன்.
மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு. சரி மிளகாத்தூளை நம்ம ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரீஃபில் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். மிளகாத்தூள்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்தே எங்களுக்கு அத்தை தான் கொடுத்து விடுவாங்க. மிளகாத்தூள், புளி, இட்லி பொடி எல்லாமே அத்தை தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. நானாக தண்ணியில் மிஷின்லலாம் அடித்ததே இல்லை இது வரைக்கும். கல்யாணத்துலேருந்து இது வரைக்கும் அத்தை தான் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பாருங்க ஒரு பூனை வந்து தக்காளி எடுத்து சாப்பிட்டுட்ருக்கு. அவளுக்கு தக்காளினா சின்ன குழந்தையிலேருந்தே பிடிக்கும். எனக்கு தெரியாமல் எடுக்கலான்னு வந்திருக்கா. நான் பார்த்துட்டேன். ஏன்னா நான் ஹால்லே அவளுக்கு கொடுத்துட்டு தான் வந்தேன். மறுபடியும் 2 எடுத்துகிட்டு போயிட்டா. மகா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னா சரி அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரசம் சாதம் போட்டு ஊட்டிகிட்ருக்கேன். குழந்தை செய்கிறதுக்குள்ளே தூங்கிட போகுது அப்படின்னு சொல்லி போட்டு ஊட்டிகிட்ருக்கேன். இட்ஸ் டைம் ஃபார் ஷூட்டிங். கத்திரிக்காய் கொஸ்து செய்கிறதுக்கு இந்த கலர் ட்ரெஸ் கத்திரிக்காய்க்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் இந்த கலர் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் உங்கள் தோழி திவ்யா. இன்னைக்கு எங்களோட ஸ்பெஷலான கத்திரிக்காய் கொஸ்து தான் உங்களுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன். அது எப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு முடிச்சுட்டு சொல்றேன். நீங்களும் உங்களோட வீட்டுல இந்த கத்திரிக்காய் கொஸ்து ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஹோட்டலுக்கு போய் சிதம்பரத்துல சாப்பிடுவோம். அந்த ரெசிபி தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன். ஓகேவா, பார்க்கலாமா? யம்மியான கத்திரிக்காய் கொஸ்து எப்படி செய்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மேலும் மேலும் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் தோழி திவ்யா.